குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசன்ட்டான். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சின்னு எப்ப பாடுறான்? நேற்று நடைபெற்ற புனித போராளி பழனி பாபா நினைவு பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் சீமான் முதல்வர் ஸ்டாலினை அப்பா என கூறி கலாய்த்து உள்ளார். முன்னவன் கால் தடத்தில் நடக்கும்போது ஒவ்வொரு தடத்திற்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டவர்கள். இவர்கள் ஏன் போற்ற மாட்டார்கள்? என் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லோரும் சொல்கிறார்களே, பெரியார் அம்பேத்கரை ஏற்காதவன் தலைவராகவே இந்த நாட்டில் நாம் ஏற்கக்கூடாது என்று பேசினார்கள். நானும் தான் பேசினேன். பெரியாரை 12 ஆண்டுகள் பேசினேன். எல்லோரும் தான் பேசினார். எங்க தாத்தா கியப்ப விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ எல்லாரும் தான் பேசினார். எங்க தாத்தா தேவனைய பாவாணர், புரட்சி பாவலர் பாரதிதாசன் எல்லாரும் தான் பேசினார்கள். கடைசியாக திராவிடம் தீது என்று வந்தான் மொழி ஞாயிறு. எதனால் திராவிடத்தை ஒழிக்க நினைக்கிறோம்? தமிழ் மொழி ஞாயிறை திராவிட மொழி ஞாயிறு என்பார்கள். தமிழின் பாவலனை திராவிட புரட்சி கவிஞன் என்கிறார் ஐயா அப்பா ஸ்டாலின். அப்பா ஸ்டாலின் அப்படி சொல்லும்போது அங்கிட்டு போப்பா, சும்மா கொஞ்ச நேரம் இருப்பா, என்னப்பா இதென்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அவன் வென்று வருவான் திராவிட காலை அப்படின்னு பாடினான். கடைசிக்கு எங்க வந்தான்? அவன் பேரன் வந்தான். எப்படி? நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசன்ட்டான். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சின்னு எப்ப பாடுறான்? வெள்ளக்காரங்காலத்தில் இல்லை, திராவிடர் ஆட்சியில் பாடுறான். அப்ப குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி எது? இந்த திராவிட திருடர்கள் ஆட்சிதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.